Hello friends, welcome to Spicy and Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தட்டப்பயிறு குழம்பு எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். தட்டப்பயிறு இப்பெல்லாம் ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வெரைட்டில கிடைக்கும். ஒன்னு வந்து பெருசா ஒயிட் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். இந்த பருப்பு வந்து நல்லாவே வாசமா இருக்கும். டேஸ்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு நான் ஒரு 125 கிராம் எடுத்துர்க்கேன். குக்கர்ல 3ல இருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஊற வைக்க வேண்டியது இல்ல, சீக்கிரமே வெந்துரும் உங்களுக்கு இந்த பருப்பு. பாருங்க நமக்கு வந்து பருப்பு நல்லா வெந்திருக்கு. இந்த தண்ணியை வந்து நீங்க குழம்புலயும் ஊத்திக்கலாம். அப்படி இல்ல நீங்க ரசம் வைக்கிறதுனாலும் இந்த தண்ணியில வச்சுக்கலாம். பருப்பு வந்து குழையல ஆனா நல்லா வெந்திருக்கு. நம்மளுடைய பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து நம்ம குழம்பு வந்து தாளிச்சு விட்டுறலாம். குழம்பு தாளிக்க தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு வந்து சொரக்காய் போட்டு தான் இந்த குழம்பு பண்ண போறேன். கடாயில வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்க விட்டுக்கலாம். ஒரு தக்காளி பழத்தை நல்லா ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். குழையணும் அப்படிங்கறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கிட்டோம் அப்படினா சீக்கிரமா வந்து தண்ணி விட்டு வந்துரும். கொஞ்சம் பெரிய தக்காளி பழமாவே போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட சாம்பார் தூள் இல்ல அப்படினா நீங்க மல்லித்தூளும் மிளகாய் தூளும் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள். இப்போ இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா வெட்டி வச்சிருக்க சொரக்காவை சேர்த்திக்கலாம். சொரக்காய் வந்து மசாலால வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலக்கி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல வேக விடுங்க. பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பருப்பு சேர்த்திக்கலாம். சொரக்காய் வந்து உங்களுக்கு சீக்கிரமா வெந்து வந்துரும். பாருங்க பாதி அளவுக்கு வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்க பருப்பை வந்து இதல சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு தண்ணியை வந்து ரசத்துக்கு யூஸ் பண்ணல, அதனால குழம்புலயே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு புளி கரைசல் சேர்த்திட்டு மூடி வச்சு காய் நல்லா வேகற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விட்டுறலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு காய் வெந்திடுச்சு. இதுல வந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் நான் அரைச்சு வச்சிருக்கேன். குழம்புக்கு அந்த திக்னஸ் கொடுக்கிறதுக்காக. தேங்காய் ஊத்திட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். 3 அல்லது 4 நிமிஷத்திலேயே நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆகிரும். பாருங்க குழம்பும் நல்லா திக்கா இருக்கு. அதே சமயத்துல நமக்கு வந்து பயரும் வந்து உடையாம அப்படியே இருக்கு. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுல நீங்க சொரக்காய் தான் போடணும்னு இல்ல, முருங்கைக்காய், கத்திரிக்காய் எது போட்டாலுமே நல்லா இருக்கும். இப்போ குழம்புக்கு தாளிப்பு பண்ணிரலாம். நான் இதுக்கும் தேங்காய் எண்ணெய் தான் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். கடுகு, கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 10 போல சின்ன வெங்காயத்தை நீல வாக்குல வெட்டி வச்சிருக்கேன். முன்னாடியே போட்டுருந்தா கரஞ்சிரும் அப்படிங்கறதுக்காக நான் கடைசில சேர்த்தறேன். கொஞ்சமா கறிவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம குழம்புல கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சூப்பரான நல்ல டேஸ்டான தட்டப்பயிறு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க வந்து லஞ்சுக்கு வைக்கிறீங்க அப்படினா காலையிலேயே வச்சிட்டீங்கன்னா இந்த புளியில ஊற உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழம்பு எப்படி இருந்துச்சு அப்படினு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க உங்க फ्रेंड्स கூட. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். Thank you.